ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி 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 நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஏக்கங்கள், விண்ணப்பங்கள், நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்காத போது, வாய்க்காத போது, நமக்கு கிட்டாத போது, நம்மிடத்தில் வந்து சேராத போது நம்முடைய வாழ்க்கையை நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போய் விடுகிறது. சரி, இந்த ஆத்துமா தொய்ந்து போகாதபடி, நம்முடைய வாழ்க்கை பலனற்று போகாதபடி, தொய்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதை யோனா தீர்க்கதரிசி இப்படியாய் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கிறார்? என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போகாமல் இருக்கணும், எப்பொழுதும் பலனாக இருக்கணும்னு சொன்னால் எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிட்டு சொல்கிறாரு, அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளையே, நினைக்கிறோம். யாரை நினைக்கிறோம்? யாரையோ நினச்சிட்டு இருக்கிறோம். வந்தவங்களையும் போனவங்களையும், பேசினவர்களையும், கொடுத்தவர்களையும், போஷித்தவர்களையும், பல விதத்திலே நமக்கு விரோதமாக இருந்தவர்களையும், துரோகிகளையும், நல்லவர்களையும், இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களையும், நமக்கு அறிந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கே வந்தும் போன அத்தனை பேரும் நினைக்கிறோம். ஏதாவது ஒரு லாபம் இருக்கிறதா? ஏதாவது நமக்கு நடந்திருக்கிறதா? அப்படி நடந்தாலும் அதிலே என் அன்பு தேவ பிள்ளையே, தலை குனியாமல் வாழ முடிகிறதா? நீ தலை குனியாமல் வாழ முடிகிறதா? முடியல. ஏன்? நீ யாரை நினைக்கிறாய்? எந்த மனுஷர்களை நினைத்தாயோ அவர்கள் உன் வாழ்க்கையிலே உனக்கு செய்ததை அப்படியே போஸ்டர் அடித்து ஒட்டுகிறது போல சொல்லி காண்பித்து விடுவார்கள், சொல்லி காட்டிடுவாங்க. அதனால் நீ தலை குனிந்து விடுகிறாய். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, சொல்லி காமிக்காதவர், சொன்னதை செய்கிறவர் ஒருவர், ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீ நினைச்சிட்டுனா போதும், உன் ஆத்துமா எப்பொழுதும் பலன் கொள்ளும். உன் ஆத்துமா தொய்ந்து போகாது, சோர்ந்து போகாது. என் அன்பு தேவப்பிள்ளை, எதுக்கு ஏங்க மாட்டேன், எதுக்கும் தவிக்க மாட்டேன், எதை நினைச்சியும் வாட மாட்டேன். என் நேசர் ஒருவர் உண்டு, அவர் பரிசுத்தர். அவரை எப்பொழுதும் நான் நினைத்து கொண்டே இருப்பேன். அவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பேன். அவர் நம்ம நினைக்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் குடும்பத்தை நினைக்கிறார், ஆரோன் குடும்பத்தை நினைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நாம் நினைக்கிறோமா? அவரை நினைக்கணுங்க, எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கணும். அவர் நம் நினைவாகவே இருக்கிறார். நாம் தான் மறந்துடுறோம். சில நேரங்களில் மறந்துட்டு மனுஷர்களை நினைக்கிறோம், மனுஷர்களை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனுஷர்களை நினைத்து எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாம் கவலைப்படுகிறோம். நம்முடைய ஆத்மா தொய்ந்து போடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளையை பலனற்று போய் வாழ்கிறோம். இதனால் என் அன்பு தேவ பிள்ளையை வெட்கத்தை உடுத்திக் கொள்கிறோம். இனியாவது தேவனை நினை, தேவனை நினைத்து வாழு. உன் வாழ்க்கையில் உன் விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு, உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும். உனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் உனக்காக செய்து முடித்ததை உன் கரத்திலே கொடுப்பார். உனக்கு வந்து அது சேரும். நன்மையை புசிப்பாய். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்வாய். ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு காரியம், அவர் நினைவாகவே இரு. அவர் நினைவாகவே இரு. நீங்கள் என்னில், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அப்படியே செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதல்லவா? இன்றைக்கு யாரை நினைக்கிறோம்? சரி, இனி ஒரு மனுஷரை நினைக்க வேண்டாம். நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நினைத்து அவரை நோக்கி பார்ப்போம்.
ஒரு புது பலன் உனக்குள்ளாக வரப்போகிறது. அல்லேலூயா. செபிப்போமா? உன் ஆத்துமா இன்னைக்கு பலனற்று போயிருக்குதுல, ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தெளிவாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோனாவை கொண்டு கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. இன்றைக்கு மனுஷர்களை நினைத்து 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 எதிர்பார்த்து அது நிமித்தம் வந்த துன்பங்கள் ஆண்டவரே, ஏமாற்றங்கள் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், பழிவாங்குதல் ஆண்டவரே, பலவிதமான போராட்டங்கள் நிமித்தம் இன்றைக்கு தோய்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நம்முடைய பலன் இறங்கட்டும் ஐயா. தோய்ந்து போயிருக்கிற, பலனற்று போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக சுவாமி, பலப்படுத்துவீராகப்பா. ஓ ஹல்லேலூயா. ரைமா ஷேமே லேகானதுரபோ ஆண்டவரே, பலப்படுத்தும்படியா செபிக்கிறேன். உம்முடைய பலத்தால் இட்டை கட்டுங்கப்பா. உம்மையே நினைத்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. உம்மையே நினைத்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு சுவாமியும் வல்லமுள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. விடுதலையோடு கூட நடத்துங்கப்பா. இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. எப்போதும் நாங்கள் உண்மை நினைத்து வாழ ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்ய எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் சபை மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். உண்மையே நினைத்து ஊழியம் செய்யும் வாழவும் கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.